வணக்கம் நேயர்களே. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கான யோகா பயிற்சிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கான யோகா. நல்ல இதயம் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட விருப்பம். ஏன்னா இதயம் செயல்பட்டால் தான் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் அத்தனையுமே செயல்படும் இல்லையா. ஸோ அதனால் யோகா ஃபார் ஹார்ட் ஹெல்த் அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன சொல்ல வராருன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம அதை ப்ராக்டிஸை தொடங்குவோமா? வாங்க. வணக்கம் நேயர்களே. யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்காக தான். ஸோ ஹார்ட்டில் இருக்க பிளாக்கேஜஸ் சம்திங் ஏதாவது இருந்தால் உங்கள் ரிமைனிங் ஆர்கனுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான என்னென்ன பயிற்சிகள் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கிராஸ் லெக்கில் உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக உங்கள் ஸ்பைனில் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட். 2 ஹேண்ட்ஸுமே உங்கள் ஷோல்டர் லெவலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை ஸ்லோவாக லெங்க்தன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்கள் ஹெட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸைல் பண்ணும்போது 2 பாமும் டச் பண்ணி உங்கள் ஸ்பைனை ரவுண்ட் பண்ணி கடைசியாக உங்கள் வயிறை பாருங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் மேலே பார்க்கணும். எக்ஸைல் பண்ணும்போது ஸ்பைனை கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வயிறை பார்க்கணும். பாம் 2 டச் பண்ணியிருக்கணும். இன்ஹேல், ஆர்ச், எக்ஸ்ஹேல், ஹஞ்ச். இது ஸ்பைனுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட். இன்ஹேல், ஆர்ச் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு போஸ்டர்ஸ் கரெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். எக்ஸ்ஹேல், ஹஞ்ச். இன்ஹேல், ஆர்ச். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 4 3 2 and 1. ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணி ஸ்பைனை கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைனை ரவுண்ட் பண்ணி ஷோல்டர் ஃப்ரீயாக இருக்கணும். அதே 5 செகண்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இப்போ நான் கவுண்ட் பண்ணலை, பட் நீங்கள் 5 செகண்ட் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். வெரி குட். பொறுமையாக திரும்பியும் உங்கள் ஹேண்ட்ஸை ஷோல்டர் லெவலையும் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ரைட் பாம் மேட்டில் இருக்கணும். 4 ஆமையும் மேட்டில் வச்சுக்கோங்க. கடைசியாக உங்கள் லெஃப்ட் பாம் உங்கள் யூஎஸ்ஏ கிட்ட கொண்டு வந்துடணும். கண்ணை முடிக்கிறது பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன். உங்கள் கவனம் செதறாமல் இருக்கும். ஸ்பைனை சுற்றி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நல்ல பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு போகும். அதே அளவுக்கு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா பேக் டு தி சென்டர். இதே போல் லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் பாம் மேட்டில் வைக்கணும். முடிஞ்சால் லெஃப்ட் சைட் 4 ஆம் ப்ளேஸ் பண்ணி இப்போ உங்கள் ரைட் பாம் காது கிட்ட வந்துடும். மெயின்டைன். ஷோல்டரில் இருக்க டென்ஷன்ஸ் ரிலீஸ் ஆகட்டும். உங்கள் ஹிப்பிலேருந்து ரிப்கேஜ்லேருந்து ஷோல்டர்லேயும் இருக்க லெங்க்த்தை நீங்கள் பாருங்கள். சூப்பர். பொறுமையாக சென்டர் பண்ணுங்க. இதுக்கப்புறமா 2 பாமையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி ஹெட்டை ஸ்ட்ரைட் பண்ணி கண்ணை முடிக்கலாம். 3 2 1. ஓகே. இப்போ 2 ஹேண்ட்ஸும் பின்னாடி வச்சு
ஒரு ஃபியூ இன்ச்சஸ் பின்னாடி வச்சுக்கோங்க. ஃபீட் ரெண்டுமே கொஞ்சம் க்ளோஸராக வச்சுக்கோங்க. கடைசியாக உங்கள் பாமுக்கு வெயிட் கொடுத்து உங்கள் ஹிப்பை மட்டும் லிஃப்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே லிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி யூ கேன் ட்ராப் யுவர் ஹெட் ஃபுல்லி. நெக், ஃபேஸ், ஷோல்டர் இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். உங்கள் ஸ்பைன் நேச்சுரல் அலைன்மெண்ட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டில் இருக்க எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்காமல் போயிடும். ஸோ ப்ளீஸ் exhale and align your spine. Nice. ஸ்லோவாக உங்கள் ஹிப்பை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மூமெண்ட். ஸோ அதுக்கு நீங்கள் சைல்ட் போஸுக்கு போய்க்கணும். அதாவது உங்கள் 2 டோவுமே சேர்த்து வச்சுக்கோங்க. ஹிப்பில் உட்காந்து ஹேண்ட்ஸ் ஃபார்வர்டாக இருக்கணும். ஃபைனலாக உங்கள் ஹெட் மேட்டில் இருக்கட்டும். மைண்டை கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஹெட்டை லெஃப்ட் பண்ணி பொறுமையாக மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரை கோப்ரா. chin up, slow. Again, go to the child pose. One more time, try cobra. Please try child pose. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பைன் ஒர்க் ஆகும், அப்டமன் ஒர்க் ஆகும், heart muscle ஒர்க் ஆகும், shoulders and your rib cage also. இனி ஒரு 3 times பண்ணுங்க. உங்கள் ஜாயிண்ட்ஸுக்கு தேவையான மொபிலிட்டி, மசில்ஸுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த மூமெண்ட் கொடுக்கும். ஒரு 2 times. கடைசியாக மூவ் ஃபார்வர்ட். இப்போ ஸ்டே பண்ணு. உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சில் கொண்டு வாங்க. இப்போ பொறுமையாக ஹெட்டை ஸ்ட்ரைட் பண்ணி டோவை மேட்டில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்கள் ஹிப்பை லிஃப்ட் பண்ணி 2 ஃபீட்டையுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வாங்க. ஹேண்ட்ஸு ஸ்லாண்டிங்காக இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் செஸ்ட்டை லைட்டாக டவுன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்கள் வெயிட்டை லெஃப்ட் ஃபீட்டுக்கு கொடுத்து உங்கள் ரைட் லெக்கை 1 ஃபீட் டிஸ்டன்ஸ் லிஃப்ட் பண்ணால் போதும். நம்ம பாடியில் காஃப் மசில்ன்றது 2வது இதயம் போல். எந்த அளவுக்கு காஃப் மசில் ஹெல்த்தியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்தளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் உங்கள் ஹார்ட்டுக்கு கிடைக்கும். இப்போ பொறுமையாக ரைட் ஃபீட்டை மேட்டில் வச்சு வெயிட்டை கான்ஷியஸாக ரைட் ஃபீட்டு கொடுங்க. ஸ்லோவாக லெஃப்ட் லெக்கை லிஃப்ட் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் காஃப் மசில்ஸ், அதாவது ஹீலுக்கு மேலே இருக்க அந்த லாங் மசில்ஸ் ஒர்க் ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் சரி, நார்மல் பீப்புளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஹார்ட் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். குட். ஸ்லோவாக 2 ஃபீட்டையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்கள் ரைட் ஃபீட்டை ஃப்ரண்ட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி யுவர் லெஃப்ட் நீ டவுன். நல்ல கண்ட்ரோலோட பாடியை லிஃப்ட் பண்ணி உங்கள் 2 ஹேண்ட்ஸுமே ஷோல்டர் லெவலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஹிப்பை 1 inch புஷ் பண்ணி ஓப்பன் யுவர் செஸ்ட். நைஸ்லி ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் ஹெட்.
வெரி நைஸ். ஸ்லோவாக சென்டர் வாங்க, அதாவது பாம்பை மேட்டில் வச்சுக்கோ. இப்போ லெஃப்ட் லெக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ரைட் லெக்கை பின்னாடி வச்சு லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோ. நல்ல ஒரு பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி ஹேண்ட்ஸ் அப். ஸோ 2 ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும். ஒன்று ஹிப்பை புஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். மேலே பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருந்தால் மேலே பார்க்கலாம். ஸோ குட். பொறுமையாக உங்கள் பாம்பை மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 லெக்குமே பின்னாடி எடுத்து தைஸ் 2 செப்பரேட் பண்ணிக்கோங்க. சிட் ஆன் யர் ஹீல். எல்போ 2 மேட்டில் இருக்கணும். சின்ன ஃப்ளாட் பண்ணி உங்கள் பாம் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் எக்ஸேல். வெரி நைஸ். பொறுமையாக கண்களை திறந்து இப்போ கிராஸ் லெக், அதாவது சுகாசனா. ரொம்ப பேசிக்கான ஒரு மெடிடேட்டிவ் மூவ். இப்போ சின்னதாக ஒரு மெடிடேஷன், சைலண்ட் மெடிடேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் பாம் 2 ஓப்பனில் இருக்கணும். உங்கள் இன்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் 2 சேர்ந்து இருக்கணும். எல்லா ஃபிங்கர்ஸும் சேர்ந்து இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதே போல் தான் லெஃப்ட் ஹேண்டும் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முத்ராஸ். சின் முத்ரா. இது உங்கள் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தும். எந்த ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நம்பணும். நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு செயலும் உங்களுக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ பிலீவ் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ட்ரை. உங்கள் முழு கவனமும் உங்கள் மூச்சில் இருக்கட்டும். உங்கள் மூச்சு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை கவனிங்க. கொஞ்சமாக கவனத்தை அதிகப்படுத்து. உங்கள் மூச்சு எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுன்றதையும் கவனிங்க. பொறுமையாக உங்கள் 2 பாமையுமே ஹார்ட் மசில் கிட்ட வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு முத்ராஸ். நமஸ்கார் முத்ரா ஆர் அஞ்சலி முத்ரா. இது உங்கள் பாடியோட பேலன்ஸ் கொடுக்கும். ஸ்லோவாக உங்கள் ஹேண்ட்ஸை ரப் பண்ணி உங்கள் ஐபால்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் மசில்ஸில், இயர்ஸில், நெக், ஹார்ட் மசில்ஸ், அதாவது செஸ்டில், ஃபைனலாக உங்கள் ஹெட்டில். திரும்பியும் பாமை ஜாயின் பண்ணி பொறுமையாக ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள் உள்ளங்கையை பாருங்கள். குட். வணக்கம். இப்போ பார்த்த பகுதி உங்களோட ஹார்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. உங்கள் பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் ஹார்ட்டில் இருக்க பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் நீங்கள் குயிக்காக நீங்கள் ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாரும் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் காரியங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த டாப்பிக்கோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.